சரியா? உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக உங்களோட அனுபவத்துல நான் வெளிப்படுத்தி காட்டுற விஷயம். ரைட்டா? இப்ப இன்னா வெளிப்படையாக இன்னா தெரிகிற உருவத்தை உங்களோட உணர்வு உணர்ந்திருக்கா இல்லையா? உணர்ந்திருக்கு. சரியா? இப்ப இன்ன இருக்கிற உருவத்தை அந்த உணர்ந்திருக்கிற உணர்வு கிட்ட போய் அங்க பார்த்தா அது இதுல ஒரு பதிவை வச்சிருக்கா இல்லையா? உணர்ந்திருக்கிற இந்த உருவத்துல பதிவுண்டு அந்த உணர்விடத்தில இருக்கா இல்லையா? இருக்கு. அது இதை விளங்குறேன்டா. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முதல் நீங்க உங்களோட உருவத்தை பார்த்தீங்களா இல்லையா? கண்டீங்களா இல்லையா? கண்டு நீங்க அந்த உருவத்தை உணர்ந்தீங்களா இல்லையா? நான் என்று நீங்க உணர்ந்திருந்தா அந்த 10 வருஷத்துக்கு முதல் அந்த உணரப்பட்ட அந்த உருவம் இப்போ உங்களோட உணர்வுல இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப நீங்க போய் கண்ணாடியில இப்ப பாக்குறீங்க. இப்ப உங்களுக்கு 30 வயசு எடுப்போமே. அப்ப அந்நேரம் எத்தனை வயசு இருந்திருக்கும்? ஒரு 20 வயசு இருந்திருக்கும். சரியா? இப்ப நீங்க ஒரு 30 வயசுல போய் கண்ணாடிய பார்த்த உடனே, சரியா, இப்ப உங்களோட அந்த உணர்ந்திருக்கிற அந்த பதிவு நீங்க பாக்குறீங்க இல்ல, அதான் பாக்குறது வைங்களே. அந்த பதிவு கண்ணாடியில தெரிகிற உருவத்தோட ஒப்பிட்டு உங்களுக்கு ஒரு எண்ணத்தை தருகுது. 20 வயசுல எப்படி இருந்தனா 30 வயசுல இப்படி ஆயிட்டனே. சரிதா? வர 30 வயசுல எப்படி இருந்தனா 40 வயசுல இப்படி ஆயிட்டனே. சரிதா? 40 வயசுல இப்படி இருந்த நான் 65 70 வயசாகி இப்படியா இருக்கேன் என்று இதை நினைவுபடுத்தி தருகுதியது உங்களோட உணர்வுல இருக்கிற ஏற்கனவே உணரப்பட்டு பதியப்பட்டிருக்கிற அந்த உருவமா இல்லையா? அந்த உருவத்தை வச்சுத்தானே இன்னிருக்கிற உருவத்தோட நாம ஒப்பிட்டு நம்ம இதை சிந்திக்க இந்த எண்ணம் வருகுது, இந்த அறிவு நமக்கு ஏற்படுகிறது. அப்ப நம்மளோட உணர்வுல ஒவ்வொரு வயசிலையும் உணரப்பட்ட அந்த உருவம் எல்லாம் பதியப்பட்டு இருக்கு. சரியா? இப்ப நாம பௌதீகமாக தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நாம இதை என்ன செய்யறோம்? இப்படி பதியப்பட்டு இருக்கென்று உணர்றோம். பதியப்பட்டு இருக்கென்று விளங்குற இடத்துக்கு வரோம். இந்த பதியப்பட்டு இருக்குங்கிற அறிவு நமக்கு ஏற்படுது. இப்ப நாம உறங்கிட்டோம் என்று வைங்களேன். உறங்கிட்டோம். உறங்கமாட்டா நாம என்ன செய்யறோம்? இந்த உருவத்தை, இந்த கட்டுண்டி இருக்கிற புலன்களை எல்லாம் மறந்துட்டோம். அதானே உறக்கம். இப்படி உறங்கினத்துக்கு பிறகு மறந்ததுக்கு பிறகு அங்க உணரப்பட்ட எல்லா உருவமும் உணரப்பட்ட எல்லா பதிவும் உணர்வுல இருக்குமா இல்லையா? அது என்ன என்று உணரப்பட்டிருக்கும்? நான் சஹி என்று உணரப்பட்டிருக்கிற அந்த பதிவெல்லாம் அந்த உணர்வு என்ன செஞ்சிருக்கு? பதிஞ்சு வச்சிருக்கா இல்லையா? வச்சிருக்கிறதால காலையில எழும்பின உடனே நான் சஹி என்ற நினைவு வருகிறது. நான் சஹி என்று சொல்லி அந்த நினைவை எடுத்து நான் ராபி என்று சொல்லி அந்த நினைவு எடுத்துக்கிட்டு நான் ராபியா இல்லையா என்றெல்லாம் கொஞ்சம் ஒரு செக்க சிந்திக்கிறையா? ஒரு கணம். அந்த நினைவு மட்டும் வரல, அந்த பதிவு மட்டும் வரல, அந்த உணர்வுல பதிஞ்சிருக்கிற நிலை நமக்கு நினைவுபடுத்தப்படட்டி நான் யாரு இல்லையா? கேள்வி கொண்டு வருமா இல்லையா? ஆனா இங்க எல்லாருக்கிட்டையும் கடுத்துட்டேன் யாரு என்றோட இங்க யாராவது நீ ஏற்கனவே நீங்க ராபி என்று இருந்த, நீங்க சஹி என்று இருந்த, இப்ப மறந்துட்டீங்க. உங்களுக்கு அந்த நினைவு என்ன செய்யப்பட்டு மறக்கடிக்கப்பட்டுட்டு என்று சொல்லுவாள். இல்லாமல் அழிஞ்சிட்டு என்று சொல்லுவாளா? இல்லாமாயிட்டு என்று சொல்லுவாளா?
இப்ப அந்த நினைவை கொண்டாடுறதுக்கு என்ன செய்வாங்க? அது உங்களுக்கு நினைவு வரும், அதுக்கு வைத்தியம் பார்க்கலாம். இல்ல இது இனி வரவே வராது என்று அதுக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல போய் செக் பண்ணி முடிவு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப நீங்க வளமையா இரவையில உறக்கத்தின் போது இந்த உருவமும் இந்த கட்டுண்ட புலனும் மறக்குதா இல்லையா? மறந்த உடனே இந்த உருவம் உணரப்பட்டிருக்கிற அந்த நிலை, உணர்வுல பதியப்பட்டிருக்கிற அந்த நிலை உணர்வுல அப்படியே நிலையா இருக்க இல்லையா? அப்படி இருக்கிற அந்த உணர்வுடத்தில ஏற்கனவே ஒரு பழகின ஒரு பழக்கம் ஒன்று, அது பழக்கமாயிட்டது. என்ன? அதுல உணரப்பட்டிருக்கிற அந்த அந்த உணரப்பட்டிருக்கிற அது என்னன்றத பார்க்கிறேன். இப்ப இனிப்பு உணரப்பட்டு இருந்தா அதை எடுத்து பார்க்கக்குள்ள என்னன்னு தெரியும்? தெரியும். அப்ப சஹி என்று உணரப்பட்டு இருந்தா அதை எடுத்து பார்க்கக்குள்ள என்னன்னு தெரிய வேண்டி வரும். அப்ப அப்படி ஒரு பழக்க வழக்கம் ஒன்று ஏற்கனவே பழகினது அந்த அந்த உணர்வுடத்தில பதிவா இருக்கா இல்லையா? இந்த உருவத்தை நான் என்று சொல்லி உணர்ந்தா அத இனிப்பும் தெரியும், இனிப்பு உணரப்படும், சீனி தெரியப்படும், சீனி தெரிய வரும் இல்லையா? அப்ப சீனி தெரிய வாரது என்ன? அறிவு. உணர்றது என்ன? அனுபவம். அந்த அறிவு எடுத்துக்கொண்டு அனுபவம். இப்படிப்பட்டதா? அப்படி என்றா உணர்வுல பதியப்பட்டிருக்கிற எல்லா உருவமும் இது இத்தனை வயசு இத்தனை வயசு இத்தனை வயசு இத்தனை வயசு இத்தனை வயசு இத்தனை வயசு என்று அப்படி உணர்வு பதிஞ்சு வச்சிருக்கா. ஏக காலத்தில எல்லாத்தையும் ஒரு பதிவாக வச்சிருக்கா. எல்லாத்தையும் ஒரு பதிவாத்தான் வச்சு அப்படி வச்சிருக்கிற அந்த உணர்விடத்தில அந்த பதிவு வேற அந்த உணர்வு வேறையா? இல்ல இல்ல அந்த பதிவும் அந்த உணர்வும் உண்டா? இல்ல. உணர்வண்டா என்ன? நந்திரிக்கும். இல்லாட்டி அந்த குணத்தை கொடுக்கலாம். உணர்வு உனக்கு தகுதி என்ன தெரியுமா? உணர்வு ஒன்று நாங்க சொல்றேன், உனக்கு ஒரு தகுதி இருக்கணும். உனக்கு ஒரு தகுதி, ஒரு அந்த தகுதி என்ன நீ வேற உள்ள உணர்த்தியே அப்பா உணர்வு. சரியா? இல்லாட்டி அதுக்கு உணர்வு சொல்லலாமா? உணர்வு என்கிறது உணராம அதுக்கு உணர்வு கொண்ட பேரை தகுதியை கொடுக்கலாமா? அப்படின்னா அந்த தன்மையில இருந்தா மட்டும்தான் அவருக்கு உணர்வு. அப்படின்னா உணர்வு என்று சொல்ற அதுக்குள்ள உணர்வு வேறையாகவும் அது உணர்ந்த அந்த பொருள் வேறையாகவும் இல்லாட்டி உணர்வும் அது உணர்ந்த பொருளும் ஒன்றாகவும் இன்னைக்கு இருக்கா? உணர்ந்திருக்க அந்த பொருள்ல அவ்வளவுதான். அப்படி என்றா பொருள் எது? உணர்வு. உணர்ந்திருக்கிறது என்ன? பொருள் இல்லை, ஆனா இருக்கு. இல்லைன்னு அப்படி கொடுக்கிற பொருள் இல்லை, ஆனா உணர்ந்திருக்கு இருக்கு. அப்ப மொத்தமும் இருக்கு. அப்ப அதுல மீன் இருக்கு, காப்பி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா பொருள் தங்கமா இருக்கு. அப்ப தங்கம் பூரணமா என்ன இருக்கு? இப்ப அது உணர்ந்த மின்னி காப்பு எல்லாமே இருக்கு, உணரப்பட்டிருக்கு. மாலை தங்கம் மின்னி என்றெல்லாம் தெரியல. அப்படி என்ன உணர்வுடத்தில மொத்த உங்களை கட்டமாக தெரிஞ்சு உணர்ந்த எல்லாம் மொத்தமாக இன்னைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? உணரப்பட்டு உணர்வு வேற, உணரப்பட்ட பொருள் வேற. உணர்வும் உணரப்பட்ட பொருளும் ஒன்று என்று இந்த வேறுபாடும் இல்லாம பிரியாம சேராம
ஒரு தத்துவம் இருக்கு. சரியா? இப்படி இருக்கிற அதனிடத்துல ஒரு பழக்க வழக்கம் ஒன்று. என்னது பழக்க வழக்கம்? என்னத்தை உணர்ந்திருக்கோ அதை உணரணுமா அறியணுமா? அறியணும். உணர்ந்தான் இருக்கு. உணர்ந்தா அப்ப அறியணும். அறியணும். அப்படி ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறது கிட்ட இயல்பா. அப்படி அறியணும் என்றுதான் இன்னும் இந்த கனவுல வந்து நின்று இப்ப சகி நிக்காது இல்லையா? இந்த கனவுல சகி அப்படித்தான் வந்து நிக்காரு. அறிய நாடின பொருளாக வந்து இன்ன நிக்காரு. அறியவே பிறந்த நீ அறியவில்லை, அறியும் வழியை நீ தேடவில்லை. அப்ப அறியவே பிறந்த நீ என்றா அத அறியணும்ங்கிறது தான் பிறந்திருக்கு. அறியணும்ங்கிறது தான் பிறந்தின்னு இப்ப எத்தனை வருஷம் அணிக்கு? அப்படி என்றா அந்த உணர்விடத்தில சரியா உணர்ந்திருந்த அந்த பொருள் அறியணும் என்ற நிலைக்கு வந்தோன்னு பிறக்குது. அப்படி பிறந்து அறியறத்தால அந்த நிலையில அந்த உணர்வுல என்ன ஏற்படுகிறது? பூரணத்துவம் ஏற்படுது. பூரணத்தை பெற்றுக்கொள்ள பிறந்தாய். சரியா? இப்ப உணர்ந்திருக்கிற அந்த பொருள் அறியப்படாட்டி, அறியப்படுற இடத்துக்கு வராட்டி, அறிகிற நிலைக்கு வந்து அறிய வேண்டிய அந்த அறிவை எடுக்காட்டி அது அந்த நிலை இனி ஆகல. இன்னும் பூரணமாக இல்லை. ஆனா பிறந்திருக்கு, வளர்ந்திருக்கு, வாழ்ந்திருக்கு. பூரணமாயிட்டா? அப்ப அதை பூரணமாக்காத வரைக்கும் அவர் திரும்ப என்ன செய்ய மாட்டார்? அந்த நிலையிலிருந்து வந்துகிட்டே இருப்பாரு. அறியணும் என்ற நிலையில தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அறியணும் என்ற நிலையில பிறந்துகிட்டே இருப்பாரு. சரியா? அப்ப இப்ப ஈனைக்கு அப்படி அறிய நாடின உடனே அந்த அறிவுல வந்து நின்றுதான் என்ன தெரியுது? இனிப்பு என்று உணரப்பட்ட அந்த பொருள் சீனிய தெரியும். சீனிய தெரிய வந்திருக்கு. இப்ப நீங்க சும்மா கடையில சீனிய கண்ட உடனே அந்த உணர்வுடத்துல என்ன நிலை ஏற்படும்? இனிப்பு உணரப்படும். அப்ப உள்ளம் என்ன செய்து? அத காணக்குள்ள இனிப்ப உணருது. என்ன செய்து அந்த உணர்ற இனிப்ப? அறிவுக்கு தெரியுது. அதான் இது காணுது, அது உணருது. இது காணுது, அது உணருது. இப்படியோ அப்படி ஒரு நிகழ்வு எங்க நடக்குது உங்கள்கிட்ட? நீங்க நினைச்ச உடனே நடக்கலையா? இனிப்ப நினைச்சா சீனி தெரிய வேண்டி வருதா? சீனி தெரியாம இனிப்ப நினைங்களும் பாப்பா. உடனே என்ன செய்வீங்க? சீனி இனிப்பு உணரப்படாம சீனி தெரிஞ்ச என்ன செய்வீங்க? அது என்ன கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்களா? அது என்ன? நிறைய பழம் போக வச்சிருக்க, எல்லா பழங்களும் தெரியும். ஒரு பழம் ஒன்று இன்னைக்கு வித்தியாசமா தெரியா. அது எல்லாம் நான் சாப்பிட்டு பார்த்திருக்கேன். எல்லாம் இந்த பழம் என்ன, ஏது என்ன? அந்த கேள்வியில என்ன ஒளிஞ்சிருக்கி? அந்த கேள்வியில என்ன மறைஞ்சிருக்கி? அறியலைங்கிறது.
அறியனாறீங்க அதை எண்ணி. ஆ அப்ப உங்களுக்கு இப்ப தெரியறதுல உணர்ற நிலை வராத வரைக்கும் நீங்க என்ன செய்யல, பூரணமா உங்களை அறியல. அப்ப உணர்ற நிலையில அறிகிற நிலை வராத வரைக்கும் பூரணமா நீங்க உங்களை உணரல. அப்ப பூரணமா நான் என்று என்ன உணர்றேன்டா, சரியா? நான் என்ன செஞ்சிருக்கணும், யார் என்று அறிஞ்சிருக்கணும். அது மட்டுமா? உழவு நேரமும் விளக்கின விளக்கத்துக்கு இருந்து புரிஞ்சுக்கிட்டு அது மட்டும்தானா? உணர்ந்திருக்கணும். உணர்ந்து இருக்கணும். மருதா அறிஞ்சிருக்கணும். உணர்ந்திருக்கணும் மருதா. அதான் உணர்ந்தாரு. அகதுடைய மக்காமே நிலையாகும். உணர்ந்தறினி உயர்ந்திடுவாய், மறைந்த பல தெரிந்திடுவாய். உணர்ந்து மட்டும் சொல்லிக்கு உணரு உணர்ந்து சொல்லிக்கா உணர்ந்தறி அறியண்டு மட்டுமா சொல்லிக்கு. இப்ப உணர்ந்து அறியண்டா விளங்குதா உங்களுக்கு இப்ப? அப்ப இப்போ உணர்ந்து அறிகிற நிலை ஒன்று உங்கள்கிட்ட இயல்பாக உங்கள்கிட்ட இருக்கு. இயல்பாக உங்களோட குணத்தில உண்டு. அந்த குணம் என்ன செய்யுது, நீங்க உறங்கி கிடக்கக்குள்ள அந்த உணர்வு அந்த குணத்தை என்ன செய்யுது, தனக்கிட்ட உணர்ந்திருக்கிற பொருளை கொண்டு தன்னை என்ன செய்ய காணு, தன்னை நான் என்று உணர்றது, தன்னை வெளிப்படுத்துது. அப்படி வெளிப்படுத்துறது, அப்படி காண்றது, அந்த நிலைக்கு மாறதுதான் என்ன, அது அதனிடத்தில அறியனார்றது. தன்னை பொருளா காண்றது, தன்னை பொருளாக தெரிகிற நிலை, தன்னை பொருளா உணர்ற நிலை. அதனால கனவு என்று சொல்றோம். இப்ப கனவு எப்படி வருது விளங்குதா? இந்த கனவு எப்படி வந்திருக்கிறது விளங்குதா? இந்த கனவுக்கு எப்படி வந்திருக்கும் என்று விளங்குதா? இப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு விளங்கல எனக்கு தெரியுது, நல்லா மூஞ்ச பார்த்தா. ஆனா விளங்க வேண்டி வரும், அதுக்குதான் ரெக்கார்ட் பண்ணுங்க. அப்ப இரவைக்கு நீங்க மாறுறோம், அந்த பழக்க வழக்கம் என்ன செய்யும், அந்த உணர்வுல பதிஞ்சிருக்கிற ஏதோ உருவத்தை நான் என்று எடுத்த உடனே இங்க உறங்கி கிடக்கிற ஒழும்புவாரா? அப்பன கண்ண முடியுன்னு செஞ்சாரு, சரியான டயர்டு, படுத்தாரு. அவர் ஒழுப்பலாமா? ஒழுக மாட்டாரு. ஆனா அவர் உணர்ந்த இல்ல, உணர்வுல இருக்கா இல்லையா? அது நான் என்று சொல்லி வளமையா பழக்க தோஷத்துக்கு அதை எடுத்த உடனே இப்ப அது காணுமா இல்லையா? காணாதா? அப்ப கண்ட உடனே என்ன இருக்குமா? இன்னைக்கு கண்ட உடனே இன்னைக்கு என்ன நிலை வரும்? அதன் இடத்துல பொருளா தெரிகிற நிலை வரும். இன்னும் பொருளா தெரியும். இன்னும் கொஞ்சம் நான் தெரிவேன். இன்னும் கொஞ்சம் தெரியவனுங்கிறத தானே எடுக்கிறீங்க. உணர்ந்தறிவனா? உணர்றேன். உணர்ந்தறிவனா தெரியலத்தோட. ஓ அது சரி, நான் அதெல்லாம் ஒன்றும் பிள்ளை இல்லை, தெரிய வந்த நிலை தானே இல்லையா? அப்ப நான் தெரியவன் தான். நான் நானாக இருப்பேனா?
அதுவும் சரி. எல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க எல்லாம் பெரிய ஆட்கள், பெரிய பெரிய விஷயங்கள் தான் சொல்றீங்க. நான் கீழே நின்று கடவுவர் தெரியும் என்று சொல்றீங்க. தெரிகிறது என்ன? உருவம். அவரும் யாருக்கு தெரியுது? எனக்கு உணர்வுக்கு. அப்ப நீங்க என்ன நிலைக்கிறீங்க? உணர்வா, உணரப்பட்ட நிலை. காண்போன் நிலையில் பாரிசு வந்திருக்காரு அண்ணா. ஏன்னா இன்னும் அது ஞாபகம் வரல. நீங்க காண்போனா வராம இப்படி தெரியுற. நீங்க காண்போனுங்கிற நிலைக்கு வர்றதுதான் உங்களுக்கு தெரிகிற நிலை வந்துச்சு. அப்ப இன்னைக்கு நீங்க தெரிகிற நிலையில மட்டுமா இருக்கிறீங்க? அதை நீங்க கண்டுகிட்டு இருக்கிற நிலையிலையும் இருக்கிறீங்களா இல்லையா? அப்ப இப்ப காண்போல் காட்சி அவனா காட்சி அவனாகும் என்கிற சொல்லுக்குள்ள என்ன அடங்கணும்? இப்ப காண்ற நிலை அடங்கணும், தெரிகிற நிலை அடங்கணும். காண்பவனும் கண்ட பொருள் வரலைன்னா அவனாகும் என்கிற அதுல என்ன அடங்கியிருக்கணும்? காண்ற நிலையும் தெரிகிற நிலையும் அடங்கணும். அடங்கினா என்ன நிலையில இருக்க? இப்பவன் உணர்ந்தறிஞ்சிட்டு இருக்கான். அவாளிய மாட்டான். அவன் அழிக்கையுமே அவனுக்கு அழிவும் கிடையாது. அதை வளமையா சைடை சொல்றேன். நான் செல்லக்குள்ள செல்றத கிரகிக்கணுமே அல்லாம உங்களோட சிந்தனைக்கு உங்களோட முறாக்கமாக்கு வேற ஒரு கோக்கூடாது. மரம் எடுத்து வச்சு நேரம் எடுத்து சிந்திச்சு என்ன செய்யும்? இப்ப எனக்கிட்ட 2 விஷயம் சொல்றது ஒரு விஷயம் தான் சொல்லலாம். சஹிபால் செல்லுமாளுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிற ஹார்னிங்க என்ன செல்ல போறாரோ, எங்க நிக்காரோ, எங்கே போயிட்டே வரேன். அப்ப உங்களுக்கு நான் விளக்குறத நீங்க தானா விளைக்கு எங்கேன்னு விடுறதுதானே சரி. விளங்குங்க. என்ன பேசிக்க ரெக்கார்ட போடுங்கன்னு சந்திக்க உங்களுக்கு தான் நல்லா இனி வச்சு நல்லா எங்க ஒண்ணு பண்ணாலும் போய் சிந்திங்க. நான் சொல்ற இடம் எங்க இருக்கு, எந்த நிலை என்று உங்களுக்கு தொடங்க. அப்ப காலத்தில் கட்டுண்ட கனவான துனியா எங்க இருக்கன்னு விளங்குதா? இப்ப அது காலத்தில் அப்படி இருக்கு தம்பி. கட்டுண்டு ஒரு துனியா இருக்கு. அதுல நீங்க காண்போன இருக்கிறீங்க. அதுல உங்களோட காட்சி இருக்கு. அதுக்குள்ள நீங்க நான் ஒரு தனிப்பொருள் சொல்லி ஒரு உடல் இருக்கன்னு சொல்லி நம்பி நீங்க தூக்கிக்கிட்டு நீங்க வேறு காண்றது இருக்கே. இது இவ்விழி செய்தானுக்குரிய இடம். நான் இவ்வளவு நேரமும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன்? உன்னறிவை பயன்படுத்தி ஊடக
அவற்றை புரிந்து கொண்டால் அந்த ஊடகம் உங்களை உயர்நிலைக்கு கூட்டிக்கிட்டு போற இடத்தை காட்டியிருக்க. வழக்கா நிவாரண இடத்தை காட்டியிருக்க. இப்ப காண்போல அங்க நிக்கிறவன் யாரு? அவன் உங்களை இன்னங்க உங்களுக்கு இன்னைக்கு காட்டுறது என்ன என்று சொல்லி இன்னைக்கு அவன் ஆயிடுங்க. இன்னைக்கு அவன் ஆகும் தானே சொல்றாங்க. காண்போன் காட்சி அவனாகும். அப்ப இன்றைக்கு இந்த நிலையில எவ்வளவு நேரம் இருந்தோம்? அப்ப நீங்க கண்டிப்பா என்ன செஞ்ச தெரியுமா? இருக்கலன்னு உங்களோட மனச்சாட்சி சென்னா திக்ரு செய்ய ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. தொழிலுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. நீங்க ஆரம்ப பிள்ளை, நீங்க சும்மா நான் சின்னத்தை கேட்டு வச்சுட்டு தான் இருக்கிறீங்க. அதைத்தான் மத்தாக்களுக்கு காய்க்கிறீங்க, அதைத்தான் மத்தாக்கள்டையும் கேட்குறீங்க. எப்படி உங்களோட தியானம் எல்லாம் எப்படி இருக்கு, எப்படி செய்யறீங்க? நீங்க தியானம் செய்யுங்க. ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. கண்டிப்பா அந்த நிலையில நிலைப்படுறது, அந்த நிலையை உணர்றதுக்கு, அந்த நிலையில தரிப்படுறது. நான் நானாக இன்றைக்கு இருந்திருக்கேன்னா சரி, அப்படித்தான் இருக்க. நான் அவனாக இருந்திருக்கேனா? அப்ப ரெண்டும் இல்லைடா. எவன் இருந்தேன், எவன் இருப்புள்ள இருந்தேனா? எல்லாருக்கும் பொதுவா தெரிஞ்சல் சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப காண்போன் காட்சி அவன் என்ற உடனே சும்மா அவங்களுக்கு விட்டு விட்டு வெட்டிக்கிட்டு வருமாண்ணா நினைக்கிறீங்க? நீங்க எல்லாரும் பழைய ஆட்கள் வா. இன்றையில இருந்து எல்லாரும் ஒரு நேரத்தை ஒதுக்குவோமா? ஒதுக்குங்க. தொழிலுக்கு ஒரு நேரத்தை, நிக்கிது செய்ய ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. காண்போன் காட்சி அவனுங்கிற இடிப்புல ஒரு நாளைக்கு ஒரு மண்கிழமாக இடிங்க. உங்களுக்கு நல்ல சொட்டு தொட்டு பிடிச்சு மேஞ்சி காட்டிருக்க. அப்ப அப்படியே இருந்தீங்க வா. அப்படி இருந்திருக்கிறீங்களா ஒரு மணித்தியாலம்? உங்களை கண்ண முடிச்சல இல்லையே, கண்ண தொடக்க இல்லையே. அப்ப வளமையா உறக்கத்தின் போது செய்கிறது காண வயவையில உறக்கத்துல மட்டும் செஞ்சா போதும் மண்டி செல்லியும் ஒரு சிலர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் தெரியாம இல்லை. பகலையிலேயும் ஒரு நேரத்தை பிடிச்சி கண்டிப்பா ஒரு நேரத்துக்கு காண்போன் காட்சி அவன் என்று சொல்லி நீ செய்ய. தன்னிலையில தன்னை உணர்ற அந்த நிலையை நீ செய்ய பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி கெடுங்க. இல்லாட்டி சருகிடுவீங்க. அது சாந்தைக்கும் உள்ளம் சறுக்குமா? சரி.